பிள்ளையாரப்பா, மகா கணபதி. அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஆ. எங்க வேணாலும் சுத்தி பாருங்க. ஆ. 1/2 மணி நேரம் கழிச்சு அம்மன் சன்னதியில சந்திப்போம். சரிங்க. ஆமா, போலாம். என்னம்மா இங்கே உட்காந்துட்ட? ஏண்டா வரும்போதே உன்கிட்ட புளி சாதம் தயிர் சாதம் கட்டிட்டு வரலான்னு சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப பார் பசிக்குது, என்ன செய்ய? ஓஹோ, பசிக்குதா? சரி வா சாப்பிடலாம். அம்மா, வெளியில எங்கேயும் போக வேண்டாம், கோயிலே சாப்பிடலாம். என்னது, கோயில்ல சாப்பாடா? ஆமா அம்மா, நம்ம தமிழக முதல்வர் அம்மா 23/3/2002ல ஆ, இதே கபாலீஸ்வர் கோயில்ல தான் திருக்கோயிலுக்கு ஒரு பக்தர்களுடைய பசியை போக்குறதுக்காக அன்னதான திட்டத்தை துவக்கி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, பசிக்குது சாப்பிடணும் சொன்னேன் இல்லையா? ஆமா. உட்காரு. அம்மா, சாப்பாடு எப்படி இருந்தது? பிரமாதமா இருந்தது, ருசியா இருந்ததுப்பா. இந்த கோயில்ல மட்டும் இல்லம்மா, ஆ, தமிழ்நாட்டுல மொத்தம் 518 கோயில்ல ஆ. தினமும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 34,075 பக்தர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. அப்படியா? ஆமா. வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் வயிறுக்குள்ள சாப்பாடு கிடைக்குது இல்லையா? ஆ. முதல்வர் அம்மா நல்லா இருக்கணும். அம்மா, இது மட்டும் இல்ல, பழனியில முருகன் கோயில்